அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் பல தொகுதிகளில் கடும் போட்டி உருவாகி வருகிறது. ஆனா எல்லாரின் கவனமும் இப்போது திரும்பி பார்க்கும் ஒரு முக்கிய தொகுதி, கோவில்பட்டி. கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் எதிராக கடம்பூர் ராஜு என்று இருந்த இந்த களம் இந்த முறை இன்னும் சுவாரஸ்யமாக மாறியுள்ளது. ஏன்னா திமுக நேரடியாக களமிறங்குகிறது. அவர்களுடைய வேட்பாளர் யார் தெரியுமா? தினகரனின் நெருங்கிய ஆதரவாளரும் முன்னாள் அமமுக துணை பொதுச் செயலாளருமான கடம்பூர் மாணிக்கராஜா. அதனால் இந்த முறை களம் கடம்பூர் ராஜு எதிராக கடம்பூர் மாணிக்கராஜா. ஒரே பகுதி, ஒரே வேர்கள். ஆனா கடும் அரசியல் மோதல். யார் முன்னிலை? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? இந்த முறை யார் அதிரடி காட்டப் போகிறார்கள்? இதையெல்லாம் முழுமையாக அலசப்போகிறோம். வீடியோவை முழுசா பாருங்க. யார் இந்த மாணிக்கராஜா? 3 முறை வெற்றி பெற்ற கடம்பூர் ராஜுவுக்கு இவர் சவால் விட முடியுமா? சும்மா ஒரு வேட்பாளர் இல்ல, உள்ளூர் அரசியலை குலுக்கியவர். கடம்பூர் ராஜு அமைச்சராக இருந்த நேரத்தில் கூட அவரின் சொந்த பகுதியில் உள்ள கயத்தாறு ஊராட்சி ஒன்றியத்தை கைப்பற்றி அரசியல் வட்டாரத்தையே அதிர வைத்தவர்தான் இந்த மாணிக்கராஜா. கடம்பூர் இளைய ஜமீன்தார் என்று அழைக்கப்படும் இவர் உள்ளூரில் மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டவர். மறவர் சமூகத்தின் வலுவான ஆதரவு இவருக்கு உள்ளது. முக்கியமாக டிடிவி தினகரனின் நெருங்கிய நபராக இருந்த இவர் அதிமுக கூட்டணியை ஏற்காமல் நேரடியாக திமுகவில் இணைந்தது பெரிய அரசியல் திருப்பம். கடந்த முறை இந்த தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விட்ட திமுக இந்த முறை ரிஸ்க் எடுத்து மாணிக்கராஜாவை நேரடியாக களமிறக்குகிறது. ஏன் தெரியுமா? உள்ளூர் செல்வாக்கு, முக்குளத்தோர் சமூக ஆதரவு, திமுகவின் வலுவான அமைப்பு, இந்த 3 சேர்த்தால் கடம்பூர் ராஜுவையே வீழ்த்தலாம் என்ற கணக்கு. ஆனா அது இவ்வளவு சுலபமா? அதுதான் பெரிய கேள்வி. கோவில்பட்டி தொகுதியின் அரசியல் கணக்கு முழுக்க முழுக்க சமூக வாக்கு சமன்பாடு. முக்குளத்தோர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் 25 முதல் 30%. கம்மா நாயுடு 23 முதல் 25% நாடார். சுமார் 15% சிறுபான்மையினர். 5 முதல் 10%. இந்த கணக்கில் ஒரு விஷயம் தெளிவு. ஒரே ஒரு சமூக வாக்கு வெற்றியை தீர்மானிக்காது. அனைத்து சமூகங்களையும் யார் சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களே வெற்றி. மாணிக்கராஜாவுக்கு உள்ளூர் செல்வாக்கு பிளஸ் மறவர் ஆதரவு பிளஸ் திமுக அமைப்பு என்று ஒரு வலுவான பக்கம் இருக்கிறது. கடம்பூர் ராஜுவுக்கு கம்மா நாயுடு வாக்கு வங்கி பிளஸ் அதிமுக பாரம்பரிய ஆதரவு பிளஸ் கூட்டணி பலம் என்று இன்னொரு உறுதியான பக்கம் இருக்கிறது. அதனால் 2016 மாதிரி கடும் போட்டி மீண்டும் உருவாகும் வாய்ப்பு அதிகம். ஆனா இறுதி முடிவு? முக்குளத்தோர் வாக்குகள் பிரிவது, கம்மா நாயுடு வாக்குகள் உறுதியாக சேர்வது, தேவேந்திர குல வேளாளர் மற்றும் கூட்டணி வாக்குகள் சாய்வு. இந்த 3 காரணங்களையும் பார்த்தால் சிறிய முன்னிலையில் கடம்பூர் ராஜு 4வது முறையாக வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தால் அமைச்சர் பதவி வாய்ப்பு கூட இருப்பதால் நமக்கு அதிக வளர்ச்சி வரும் என்ற உள்ளூர் மனநிலை இவருக்கு கூடுதல் பலம் தருகிறது. ஆனா இது ஒரு கணிப்புதான், இறுதி தீர்ப்பு மக்களுடைய வாக்கு. உங்கள் கருத்து என்ன? யார் வெற்றி பெறுவார்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.